பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் பேரில் வரும் தேவன் மகளி மனோகரா பாட்டா பாடிக்கிட்டு இருக்க உனக்கு வைக்கலண்டா வேட்டு வேற எழுத்து தெருவில் விட்டுற வேண்டியதான். போனாலும் போயிட்டா காசு யார் கையில வாங்கறதுன்னு தெரியலையே கோவிந்தா. சிதப்பு நீங்க பணத்துக்கு முன்னால சங்கம் ஒதுக்கிட்டு இருக்க அங்க அக்கா பையன் மனோகரன் அஞ்சலி அம்மாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். மனோகரவா ஐயோ ஏண்டா நான் பச்சைக்கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணு கிட்ட பச்சைக்கிளி பாட்டு பாடி பத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். நான் தனுஷுக்கும் சிம்புக்கும் என்னடா பதில் சொல்லுவேன்? எதுக்கு யாராவது ஒருத்தருக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்க போறேன். அஜித் விஜய் விட்டியா மாமா? அவங்க எல்லாம் என் பொண்ணுக்கு பொறுத்து இல்லடா மாமா. தனுஷ் சிம்பிளா உங்களுக்கு பெருசா தெரியாங்க. உங்க அக்கா பையன் நான் உங்களுக்கு பெருசா தெரியலையா? என்ன இப்படி கெஞ்சரா? மாமா நானும் அஞ்சலி தேவன் கல்யாணம் மட்டும் ரோட்ல நடந்து போனா கமலாசன் சீதாவை நடந்து போற மாதிரி இருக்கு மாமா. ஆமா மாமா. சென்டிமெண்டா போட்டு தாக்குறானே அஞ்சலி தேவி. அஞ்சு நீ என்ன நினைக்கிறன்னு நீ சொல்லு. அடைந்தால் மனோகரன் அப்பா இல்லையில் மரணம் அப்பா. ஐயோ டிஎஸ்பி அப்பா ரேஞ்சில டச் பண்ணிட்டாலே. சரி என் பொண்ணே இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன் மாமா. ஜோசியை பார்த்த பிறகு தான் ஒத்துக்குவேன் மாமா. இப்ப சொன்னீங்க ஒரு வார்த்தை 100ல ஒரு வார்த்தை 1000ல ஒரு வார்த்தை. நீங்க மனுஷ மாமா, தெய்வம் மாமா, தேவரின் தெய்வம் மாமா. சிதப்பு நீ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துறியே நாளை சிம்புவும் தனுசு வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படா இந்த பாரா முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்லுங்க மாமா. ஜோசிக்காரன் வந்து முடிவு சொல்ற வரையும் என் பொண்ணை டச் பண்ணவே கூடாது. சரி போங்கடா ஓ. வணக்கம் ஜோதிடரே. வாங்க 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 இந்தாங்க இதுல என் பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் இருக்கு. ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. பாத்துறலாம். ராகு இங்க நிக்கிறான். நிக்கட்டும். கேது இங்க நிக்கிறான். எவன் எங்க நின்னா பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. பாக்குறோம்ல பாக்குறதுக்கு தானே நாங்க இருக்கோம். கல்யாணம் நடத்திடலாம். அப்படிங்களா? கொடுங்க. இருங்க இருங்க இருங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு உயிர் காலி. மாப்பிள்ள தானே போனா போயிட்டு போறான். என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா மாப்பிள்ள இல்லையா? பொண்ணை பெத்த தகப்ப நீ செத்துருவ. அதனால இந்த கல்யாணம் நடந்தாலும் பொண்ணையும் பையனையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்கணும். அது ஓம் பொறுப்பு. கல்யாணம் நடந்தாதானே ஒண்ணு சேருவாங்க. அது நடக்காது. எப்படியாவது என் பொண்ணு அஞ்சலி தேவிய அவன் கண்ணுல படாம மறைச்சு வைக்கிறது என்னுடைய வேலை. ஆமா ஜோசியம் பார்த்து எங்களை பிரிக்க பாக்குறியா? நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஆன சத்தியமானா காவல்காரே. என்னடா பூட்டி இருக்கு? அஞ்சலி தேவி அஞ்சலி தேவி என் செல்லம் பட்டு எங்க போனே தெரியலையேடா. என்னடா கல்யாணம் பண்ணிட்டீங்க? என்ன மாமா பிரமிச்சு போயிட்டீங்க? உங்க ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு நிக்குது. எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஷாருக் கான் சீக்கிரம் முதல் ராத்திரிக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க ப்ளீஸ் மாமா. உனக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஆசீர்வாதம் கேட்கிற. அவன் உனக்கு ஷாருக் கான் ஆயிட்டான். அப்படி என்ன மாமா தப்பு பண்ணிட்டோம்? இந்த 100 கிலோ தாஜ்மஹால் நான் கல்யாணம் பண்ண தப்பா? ஷாருக் 99 99 மாப்ள அவன் 99 இல்ல 89. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என் விதியோட விளையாடிட்டீங்க மாப்ள. இவங்களுக்கு முதலிரவு நடக்க விடாம பாத்துக்கணும். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், கல்ல கல்லாலத்தான் அடிக்கணும். இவங்க ரூட்லயே போய் இவங்களை நம்ம மடக்கணும். சரி மாப்ள கல்யாணத்தை பண்ணிட்டீங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருங்க நல்லா இருங்க. ஆனா இன்னைக்கு ஒரு ஜோசியக்காரனை பாத்துட்டேன். மறுபடியும் ஜோசியம்மா? எனக்கு எல்லாமே ஜோசியம் தான் மாப்ள. அவன் இன்னைக்கு மேற்கு சூழல் சொல்லிட்டான். சரி அதனால ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கோ. பரவாயில்ல மாமா. கிணத்தனை வெள்ளம் அடிச்சு போகும்போது நாளைக்கே வச்சுக்கலாம். இன்னைக்கு மாப்பிள்ளையே சும்மா இருந்தாலும் இவ கடந்து அலையிறா. இவங்க அத்தா மாதிரியே
கடைசியில இவளே நமக்கு சங்கு ஊதிருவா போல இருக்கு. இனிமே இவங்களை விட்டு போவே கூடாது. மாமா கல்யாணமாயி 2 நாள் ஆகுது மாமா. ஊரெல்லாம் தப்பா பேசுறாங்க மாமா. பல நாள் கனவு மாமா. எங்களை சேர்த்து வச்சு சீக்கிரம் பேர பிள்ளை பாரு மாமா. சொல்லுடி. நான் என்ன பண்றது மாப்பிள்ள? இன்னைக்கு ஒரு ஜோசியரை பார்த்தேன். இன்னைக்குமா? ஃபர்ஸ்ட் நைட் அடுத்த வாரம் வைக்க சொல்லிட்டாரமா. ஐயோ சங்கையா, சங்கையா, இவனுங்க எங்க இங்க வந்தானுங்க? தங்கையா செத்துட்டான், அவன சங்கூதியாச்சு. என்ன மாமா வீட்டுக்குள்ள இருந்துட்டு இல்லன்னு சொல்ற? என்னங்க வீட்டுக்குள்ள தான் இருக்காரு, வாங்க. இல்ல செங்கையா உடனே இல்லன்னு சொல்லிட்டு இல்ல காசு கீச்சு வாங்கிட்டே. உட்காருங்க. கீழத்தர முனுசாமி செத்து போயிட்டான். சங்கோதனும் புறப்படு. நான் சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு. போ 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 போ. என்ன செங்க அப்படி சொல்லிட்ட? அவன் சாவும் போது உயிரெழுதி வச்சுட்டு செத்துருக்கான். என்னன்னு? அவன் சாவுக்கு நீதான் சங்கோதனுமா? அப்பதான் அவன் ஆத்மா சாந்தி அடையுமா? அடா பாவீங்களா, இதற்கு உயிர் எதுன்னு ஒரு விவசாயம் எல்லாம் போச்சு. நான் இப்ப சங்கெல்லாம் ஊதுறது இல்ல. கிளம்பு கிளம்பு போ. மாமா வீடு தேடி வந்து மரியாதை கூப்பிடுறாங்க. கிளம்புங்க மாமா. ஒன்னா கேளுங்க மாமா. கிளம்புங்க மாமா. ஐயோ. எந்திரி மாமா. தூக்கு. டேய், தூக்கு. விடுங்கடா டேய், விடுங்கடா என்ன? அடா போங்க. பாவீங்களா, நீங்க என்ன போங்க, சங்கு மாமா. ஊதாம விட மாட்டீங்க போல இருக்குடா. அஞ்சு ஷாரு அஞ்சு உங்க அப்பா போயிட்டான். ரொம்ப நாளா நான் எதிர்பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு அனுபவிக்க போறோம். ஓகே இத பாரு, நான் உன்னை தொடும்போது நீ ஜிக்குன்னு சொல்ற, நீ என்ன தொடும்போது நான் புக்குன்னு சொல்றேன். ஓகே சிக் சிக் புக்கு சிக் புக்கு புக்கு சிக் புக்கு புக்கு. எங்க சத்தம் வருது? நீங்க பூரா ரயில தான் மாப்பிள்ள, நானும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு லாயர் பர்த். மாமா சங்கூத போலியா நீ? நான் எப்படி போவேன்? நான் தான் அங்க போனேன்னா எனக்கு தங்கு ஊதிடுவிய. ஏண்டி நம்ம சந்தோஷத்துக்கு யமனா வந்து சேர்ந்துருக்காண்டி உங்க அப்பா பார்த்து சும்மா இருக்க. போடுறி போடு தோல்டி. சார், அவங்க 2 பேர் கையை கட்டி வராங்க சார். கொலகாரங்களா இருப்பாங்க. நில்லுங்க. ஏன் 2 பேர் கையை கட்டிட்டு போறீங்க? எங்க கைய நாங்க கட்டிக்கிறோம். உன்னை கேட்கல, இவனை கேக்குறேன். கரெக்டா கட்டி சார். சார் சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தை கேள்விப்பட்டிருப்பீங்களே, ஆமா. அதே மாதிரி எங்க கையும் சின்ன வயசுல ஒட்டிச்சு சார். அதனால இதை ஆபரேஷன் பண்ணி பிரிக்கிறதுக்காக சிங்கப்பூருக்கு போயிட்டு. என்னது? சிங்கப்பூர்? ஆமா சார். இப்படி போறீங்க? சிங்கப்பூருக்கு தானே சார் ரூட்? அட பாவிகளா, தென்மேற்கு வடதிசையில போண்டா, இப்படி போங்கடா. இந்த பக்கமா? நான் அப்பா சொன்ன கேட்டியா? வாயா. செல்லு மட்டும் அவசரத்துக்கு வேலையே செய்யாது. ஏய் மனோகரன், ஏய் டேய் மாப்பிள்ள மனோகரா, மச்சான் எப்படா இருக்க? வைக்கமா இருக்கடா, நீ எப்படி இருக்க? வைக்கமா? நல்லா இருக்கு. பாண்டியா, இவங்க 2 பத்தி உனக்கு தெரியுமா? ஆட என்ன சார் நீங்க ஒரே ஊர்க்காரங்க, ஒண்ணா தானே படிச்சு வரணும். அப்ப ஒட்டிட்டீங்க. ஆமாண்டா மனோகரா, ஆ. உங்க எஸ்டிவில எப்படி போயிட்டு இருக்கு? நம்பர் 1ல போயிட்டு இருக்கடா. ஆமா நீ கூட ஏதோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, ஆ. கமிஷனர் கூப்பிட்டு திடுதுப்புன்னு ஒரு பொறுப்பை படிச்சிட்டாரு. ஆ. இப்ப அதான்டா போயிட்டு இருக்கு. அப்படியா மச்சான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொன்ன உடனே ஞாபகம் வருது. ஏதோ ஆப்புன்னு ஒரு கொலைகாரன் சிட்டியே கலங்க அடிச்சிட்டு இருக்கானே. பாத்துறா, உனக்கு ஆப்பு வச்சிட போறான் அவன். ஆ, அது எனக்கு இல்ல, அவருக்கு தான். ஆ? அவர் தானே கண்டுபிடிக்க போறாரு. இவரா? இவர் தானே கண்டுபிடிச்சுறார். வாங்க மாப்பிள்ள போலாம். டேய் மச்சான் நில்றா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் நைட்ல நடக்கலன்னு கேள்விப்பட்டேன். இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் தெரிஞ்சு போச்சா? சண்டைக்கு தலைப்பு செய்து சொன்னாங்களே. ஓகே அப்படி. இன்னொன்று முத்தத்தில் இஷ்டம் இருக்கு. மாமா கை கட்ட கொஞ்சம் அவுத்து விட்டுரு மாமா. என்ன மனோகரா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலாமே? யோ துக்கம் விசாரிக்க அமர விசாரிக்கிறாயா? அவன் கேட்டு போற மாப்பிள்ள கொலகாரப்பையன். எல்லாம் உன்னால வந்ததுயா? மாமா எதுக்கு அந்த பொண்ணு நம்மளே பாத்துட்டு போறா? எல்லாம் நம்ம பர்சனாலிட்டி தான் மாப்பிள்ள. இன்னைக்கு நமக்கு லவ் லெட்டர் வருது இல்ல? உன்னை பார்த்தா? யோ அவ என்ன பாத்துட்டு போறாயா? ஏன் போறாத காலம் மாப்பிள்ள, என் பொண்ணு உண்மையில ஆசைப்பட்டுட்டா. அதனால தான் இந்த பாடுபட வேண்டியதா இருக்கு. மாமா கொஞ்சம் கிட்ட வாங்கல. மாப்பிள்ள வாயா. மாமா கை கட்ட அவுத்து விடு மாமா. ஐயா, என்னது இது? ஒண்ணும் புரியலையே. அப்பா ஏன் இவன் சுத்தி சுத்தி வரான்? ஏண்டா அப்போத்துல இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். போற வர போற என்ன விஷயம்? இல்ல, இந்த காலத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பியே ஒத்துமையா இருக்கானுவா. நீங்க மாமனும் மருமனும் இவ்வளவு ஒத்துமையா இருக்கல? உண்மையிலே அலுசுமா இருக்கு. எங்க ஊர்ல 60 ரூபாய்க்கு மாமன் மருமன் ஓடிட்டான். 20 ரூபாய்க்கு மருமன் மாமன் ஓடிட்டான். ஊருக்காரங்க நம்மளை பத்தி எவ்வளவு பெருமையா பேசுறாங்க பத்தியா? நீங்க 2 பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க பாக்கும்போது நீங்க ஐயா சத்தியமா எனக்கு ஆனந்த கண்ணீரே வருது. அழாதையா விஷயம் தெரியாம பேசாதயா. பாய போட்டு அத பணியாரத்தை வச்சு அதை சாப்பிட விடாம பண்றது அந்த நாய் போடுறான். நல்லா போடுறான். அது தெரியாம உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருதா? இங்க வாடா, கிட்ட வாடா. உன் கண்ணெல்லாம் ஒரு கண்ணு. அத ஆனந்த கண்ணீரா? போடு.
அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டேன். சத்தம் போடாத, கைய கொடு, கண்ணத்தை கொடு. அடுத்த வாரமே குழந்தை. சந்தோஷத்துல ஒண்ணும் புரியல. எக்ஸ்கியூஸ் மீ, இத பார்க்கணும்னு எவ்வளவு மெதுவா மானங்கட்ட மாப்பிள்ள, கர்மா கர்மா, அசிங்க அசிங்க அசிங்க. மாப்பிள்ள, உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் வர இருக்குதா? இது தெரியாம என் பொண்ணு கொடுத்துட்டேன். மாமா. தப்பு நடந்து போச்சு மாமா, தப்பு நடந்து போச்சு. என்ன மன்னிச்சு மாமா. இதுக்கு நீதான் காரணம். தூங்கும்போது கூட ஆய் ஆயின்னு தூங்காண்டா. மாமா, நீங்க தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லபக்கு தேவதையை கண்டே காதலில் விழுந்து என் உயிரினை பறிந்து கிடைச்ச நேரத்தை யூஸ் பண்ணுங்க மாமா. மாப்பிள்ள, மாப்பிள்ள எங்க போயிட்டாரு? ஐயோ, எங்க போனாரு? அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விடாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. அப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்க, உனக்கு சங்குதா. ஐயோ, என் உயிருக்கு உழ வச்சுட்டானுங்களே. மாப்பிள்ள, 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 கதவு திறங்க மாப்பிள்ள. ஐயோ, ஆளாக்கு தலைய வந்துட்டானே. விடு விடு, தள்ளிப்படு தள்ளிப்படு. மாப்பிள்ள, கதவு திறங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, கண்ணே அஞ்சலி தேவி, எங்க இருக்கீங்க? இருட்டுல என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்கன்னே தெரியலையே. ஐயோ, ஐயோ, சார், இவர் உங்களுக்கு என்ன வேணும்? மாப்பிள்ள, மனசை கொஞ்சம் திடப்படுத்திங்க சார். மனசை திடப்படுத்திக்கணுமா? அப்ப என் மாப்பிள்ள போயிட்டானா? சார், நீங்க நினைக்கிற மாதிரி அவர் சாவல சார். அவர்னால இனிமேல் எப்பவுமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாது, பாவம். இனி எப்பவும் தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதா? ஆமா சார். விடுதலை 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 விடுதலை. பாவி அப்பா, என் வாழ்க்கையே கெடுத்துட்டியடா. அப்படின்னா இவரால இனி ஒண்ணுமே செய்ய முடியாதா? ஐயோ கணேசா. அடி பாவி, யாரு இது கணேசன்? நீங்க வேறங்க, நான் கடவுளை கூப்பிட்டேன். அதானே கேட்டேன். பேராண்டி, தம்பி, என் ராசா, தம்பி, நீ ஒண்ணு கவலைப்படாதய்யா. நாட்டு வைத்தியத்துல 4 நாள்ல நான் உன்னை குணப்படுத்துறேன். கிளவி, உன்னை கொண்டுட்டு நானே உனக்கு சொல்ல